السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: ما يصيب المسلم من نصب ولا وصب ولا هم ولا حزن إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் சாமானிய மனிதர்கள் முதல் சாதனை நிகழ்த்தியவர்கள் வரை தற்கொலை செய்து கொண்டவர்களின் பட்டியல் நீளமானது. உலகையே ஆட்டி படைத்த ஹிட்லர் கடைசி நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டான் என்கிறது வரலாறு. எனவேதான் தற்கொலை என்பது அது ஒரு தனிப்பட்ட விவகாரமாக இருக்கிறது, புரிந்து கொள்ளவே முடியாதது என்று உளவியல் நிபுணர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். தற்கொலை எண்ணங்கள் உருவாவதற்கு காரணங்கள் நபர்களை பொறுத்து வேறுபட்டாலும் கூட, தற்கொலை என்பது ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக முடியும் என்ற நம்பிக்கையில்தான் தற்கொலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அதை மேற்கொள்கிறார்கள் என்று உளவியல் ஆய்வுகள் சொல்லித் தருகிறது. காரணிகள் ஏராளமாக இருக்கலாம். வேலைக்குள் அதிகமாக இருக்கிறது என்று மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நபர்களையும் நாம் பார்க்கிறோம். வேலையே இல்லை, எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியிலே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நபர்களையும் நாம் பார்க்கிறோம். தற்கொலை செய்து கொண்டவர்களின் பட்டியல் எவ்வளவு நீளமானதோ அதே போன்றுதான் தற்கொலை செய்வதற்கான காரணங்களின் பட்டியலும் நீளமானது. மன அழுத்தம், குற்ற உணர்வு, விபத்துகள், உடல்நல கோளாறுகள், கடன் சுமைகள், இப்படி பலதரப்பட்ட காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த வார ஜும்மாவில் தற்கொலை என்பது தீர்வல்ல என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். உலக சுகாதார நிறுவனம் WHO மற்றும் உலக தற்கொலை தடுப்பு அமைப்பு IASB என்ற இரண்டு அமைப்புகளும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை சொல்கிறது, 2018ஆம் ஆண்டு நிலவரப்படி ஆண்டுக்கு 8 லட்சம் மக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் உலகத்தில். உலக ரீதியாக பார்க்கும் பொழுது ஆண்டுக்கு 8 லட்சம் மக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இது வினாடி கணக்கில் என்று எடுத்துக்கொள்வோமே ஆனால் 40 வினாடிக்கு ஒரு நபர் என்ற வீதத்திலே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய புள்ளி விவரத்தை அவர்கள் தருகிறார்கள்.
இதில் கவலையான விஷயம் என்னவென்றால் 15 முதல் 30 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் தான் அதிகமான நபர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணங்கள் ஏராளம் இருக்கிறது. நடப்பு ஆண்டில் நாம் பார்க்கும் பொழுது மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித இறப்புகளில் 1.4% இறப்புகள் தற்கொலைகளாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட தற்கொலை இறப்பின் காரணங்கள் பட்டியலில் தற்கொலை என்ற காரணம் 15வது இடத்தில் இருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கும் பொழுது 1,00,000 பேருக்கு 11 நபர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சராசரி வீதம் பார்க்கையில் உலகில் நடக்கும் தற்கொலைகளை தடுக்கும் விதமாகத்தான் பலதரப்பட்ட விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உளவியல் நிபுணர்கள் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐநாவும் கூட செப்டம்பர் 10ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் தற்கொலை தடுப்பு தினமாக கையாள சொல்லியிருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால் உளவியல் நிபுணர்களில் சிலரே தற்கொலையை செய்திருக்கிறார்கள். சைக்காலஜி படித்தவர்கள், அதிலே உளவியலை நிபுணத்துவம் பெற்றவர்கள் கூட ஏதோ தடுமாற்றத்தின் காரணமாக பிரபலங்களின் பட்டியலில் பார்க்கும் பொழுது ஒரு சில நபர்கள் உளவியல் நிபுணர்கள் கூட தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை என்பது அந்த நேரத்தில் அவசரமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அதனால் பாதிப்புங்கிறது ஏராளம். ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டால் அவரோடு முடிவது கிடையாது, அந்த குடும்பம் பாதிக்கிறது, அவர்களை சுற்றியுள்ளவர்கள் நட்பு வட்டாரங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 2019 நிலவரப்படி ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டால் 135 பேர் என்ன செய்யறாங்க, பாதிப்படைகிறாங்க. 25 பேர் தற்கொலை செய்வதற்கு தூண்டப்படுகிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தற்கொலை செஞ்சிட்டார் அப்படின்னா அவரை சுற்றியவர்கள் 25 நபர்களுக்கு அந்த மனோநிலை மாறுகிறது. அவருடைய பிரிவினால் ஏற்பட்ட கவலை, அவர் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட ஒரு துக்கம் இவர்களையும் தற்கொலையில் கொண்டு போய் விடுகிறது. ஆக இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது தற்கொலை என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். இந்த உலக சட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்தியாவில் 309 அரசியல் சாசன சட்டம் 309 சொல்கிறது, தற்கொலை என்பது அது தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய குற்றவியல் சட்டம், குற்றவியலில் கட்டுப்பட்ட தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்கிறது. ஓராண்டு வரை சிறை தண்டனை, அபராதத்துடன் கூடிய சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று இந்திய சட்டம் சொல்கிறது. இந்த 309 தான் கடந்த 2014 நாடாளுமன்ற தொடர்களில் இதை நீக்கணும் என்று பரிந்துரை செய்யப்பட்டது. ஆக படித்தவர்கள் சொல்லுகிறார்கள், தற்கொலை என்பது அவனுடைய விருப்பம், அதற்கு தண்டனை எதற்கு? எப்படி வாழுதல் என்பது அவனுடைய உரிமையோ அதே மாதிரி சாவுதல் என்பதும் அவனுடைய உரிமை. ஆகையினால இதை தண்டனைக்குரிய குற்றமாக ஆக்கக்கூடாது. ஏன்னா இந்த தற்கொலை செய்யக்கூடிய நபர்களை தண்டனை கொடுத்து அவன் என்ன செய்வான், திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள். குறிப்பாக கடந்த 1986ஆம் ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த ரத்தினம் என்பவர் இந்த சட்ட பிரிவை நீக்கணும், 309 என்ன செஞ்சிடணும், சட்டத்திலேருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் நீதிமன்றம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வாழ்வதற்கு உரிமை இருக்கிறதோ அதே போன்று வாழாமல் இருப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அன்றைய கால நீதிபதியே அந்த தீர்ப்பை சொன்னார். எப்படி அரசியல் சாசன சட்டத்தில் பேச்சுரிமை இருக்கிறது, எல்லாருக்கும் பேசக்கூடிய உரிமை இருக்குது, ஒருத்தர் பேசாம இருக்கிறார் அப்படின்னு அவர் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. அதே மாதிரி தான் ஒருத்தர் வாழுதல் என்பதும் தன்னை மாய்த்துக் கொள்வது என்பதும் ரெண்டும் ஒண்ணுதான், அது தண்டனைக்குரிய குற்றமாக ஆகாது என்ற ஒரு தீர்ப்பும் ஏற்கனவே இருக்கிறது. இப்பொழுது இதையெல்லாம் முன்வைத்து நமக்கு எழக்கூடிய கேள்வியை நாம் சிந்திக்கிறோம். நமக்கு என்ன கேள்வி வருது என்று சொன்னால், வாழுதல் என்பது உரிமை, அதே போன்று சாகுதல் என்பதும் உரிமை என்று வைத்துக் கொண்டால், ஒரு ஆயுட்கால தண்டனை கைதி அவர் நான் செத்துறேன்னு சொன்னா இந்த நீதிமன்றமும் இந்த உலகமும் இந்த சட்டங்களும் அவருக்கு சைனைடோ விஷத்தையோ வாங்கி கொடுத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதே போன்று
விவசாயிகள் கடன் தொல்லையால் என்ன செய்து கொண்டு விட்டார்கள்? தற்கொலை செய்து கொண்டு விட்டார்கள். அதே போன்று திருநங்கைகள் நாங்கள் வாழ்வதற்கு பிடிக்கவில்லை, நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிறோம், எங்கள் ஆணாகவும் வாழ முடியவில்லை, பெண்ணாகவும் வாழ முடியவில்லை என்று நினைத்து திருநங்கைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் உடல்நல கோளாறு உள்ளவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இவர்கள் செய்வதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றம் இல்லை என்று வைத்துக் கொண்டால், இந்த சமுதாயத்தில் தற்கொலையை தூண்டக்கூடிய காரணிகளை நாம் பார்க்கிறோம். வரதட்சணை கொடுமை, மாமியார் கொடுமை, கடன்காரர் தொந்தரவு, இன்னும் எத்தனையோ பயங்கள், உயர் அதிகாரிகளுடைய அச்சுறுத்தல். இதன் காரணமாக ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்கிறார். அப்ப அந்த தற்கொலை தவறில்லை என்று சொன்னால் தற்கொலையை தூண்டக்கூடிய காரணங்களையும் நம்ம தவறில்லை என்று சொல்ல வேண்டும். ஆகையினால் படித்தவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாதம் சரியானதல்ல. தற்கொலை என்பது அறவே தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உலகத்தில் எங்கே ஒரு மூலையில் அதையும் ஆதரிக்கக்கூடிய நாடும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உதாரணமாக சுவிட்சர்லாந்துல தற்கொலை சுற்றுலா என்னும் முறை இருக்கிறான். அங்கே ஜூர்ஜ் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கிறது. அங்கே ஒரு கிளினிக் இருக்குது. அந்த கிளினிக்கில் போய் தற்கொலை யார் செய்ய விரும்புகிறாங்களோ அங்கே போய் தற்கொலை செய்து கொள்ளலாம். அந்த நாட்டு சட்டப்படி அது தவறல்ல. உலகத்திலே அதிகமாக தற்கொலை செய்யக்கூடிய நாடு தென்கொரியா. ஜப்பான் 3வது இடத்துல இருக்குது. இப்ப சில நாடுகள் வளர்ச்சி அடைந்தும் கூட, பொருளாதாரத்தில் கல்வியில் மேம்பட்டும் கூட, தற்கொலை என்று வரும் பொழுது அது கொஞ்சம் பலகீனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில தற்கொலையை பற்றி நம்முடைய இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? தற்கொலை இஸ்லாத்தில் மிக வன்மையாக தடை செய்யப்பட்ட ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது, ஒருவர் தற்கொலை செய்து கொள்வானேயானால் அவன் நரகவாதியாக ஆகிவிடுகின்றான், நரகத்திலே என்றென்றும் தங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். குர்ஆனுடைய வசனம் சொல்லும், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள், இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். மார்க்கத்தில் தற்கொலை செய்து கொள்வதற்கு அனுமதியே இல்லை, வன்மையாக கண்டிக்கிறது. தற்கொலைக்கு தண்டனை என்ன தெரியுமா? மார்க்கத்தில் தற்கொலையுடைய தண்டனை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒருத்தர் தற்கொலை செய்து இறந்து விட்டால் நாளைக்கு மறுமையில எதை வைத்து அவர் தற்கொலை செய்து கொண்டாரோ, எப்படி தற்கொலை நிகழ்ந்ததோ அதையே அவர் நரகத்திலே இருந்து கொண்டு செய்து கொண்டே இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹதீஸிலே சொல்லுவாங்க, ஒருத்தர் மலை மீது ஏறி நின்று கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார், அவர் நரகத்துக்கு சென்று அதே போன்று மலையிலிருந்து மேலே இருந்து கீழே குதித்து கொண்டே இருப்பார். எவ்வளவு பெரிய வேதனை! ஒரே ஒரு தடவை தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார். பொதுவாக இப்படி சொல்லலாம், எனக்கு இங்கே உள்ள சூழல் பிடிக்கவில்லை, நான் நிம்மதியாக போய் விடுகிறேன், நான் தற்கொலை செய்கிறேன் என்ற எண்ணம் வறுமையானால் நிம்மதியாக இருக்க முடியாது. நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய தண்டனை. எப்படி நம்ம தற்கொலை செய்து கொள்கிறார்களோ அதே மாதிரியான விஷயத்தை அவர் செஞ்சு கொண்டே இருப்பார் நரகத்துல. மலையிலிருந்து கீழே குதிச்சாரு அப்படின்னா அவர் மலையிலிருந்து குதிச்சுக்கிட்டே இருப்பாரு நரகத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷம் குடித்து இறந்து போனார் தற்கொலை செய்து கொண்டால், விஷம் குடித்து கொண்டு அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார் நரகத்துல. கூறிய ஆயுதத்தை கொண்டு குத்தி கிழிச்சு என்ன செய்து கொண்டார்? ஒரு கத்தி எடுத்து குத்தி இறந்து விட்டார் நரகத்தில். அவர் அப்படியே கத்தியை வைத்து குத்தி கொண்டே இருப்பார் வயிற்றுல. இப்ப எவ்வளவு பெரிய வேதனை! இந்த உலகத்தோடு முடிய போறது கிடையாது. அதுதான் நம்முடைய மார்க்கம் தற்கொலைக்கு தண்டனையாக கொடுத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எக்காரணம் கொண்டும் தற்கொலைக்கு முயற்சிக்க கூடாது. யாராவது அப்படி செய்வார்கள் ஆனால் மறுமை சென்று அவர் நிம்மதி அடைய முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளவு அமல்கள் செய்திருந்தாலும் கடைசி மூச்சு அது தற்கொலையாக முடியுமேயானால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய தண்டனை உண்டு. இங்கே எந்த ரீதியா ஒரு உதாரணத்துக்கு நெருப்பு வைத்துக் கொண்டார் அல்லது தூக்கு மாட்டிக் கொண்டார் என்று சொன்னால் அதே போன்று வேதனை கஷ்டம் அவருக்கு நரகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால்தான் எக்காரணம் கொண்டும் இஸ்லாத்தில் தற்கொலைக்கு அனுமதி இல்லை. காதல் தோல்வியாக இருக்கட்டும், கடன் சுமைகளாக இருக்கட்டும், உடல் சம்பந்தப்பட்ட நோய் கொடுமைகளாக இருக்கட்டும், என்னென்ன காரணங்கள் இருந்தாலும் சரி, சமீபத்தில் விடுதலை போராட்டங்கள், சில நாடுகளில் விடுதலை போராட்டங்கள்ல கூட தன்னை என்ன செய்யுங்க எரித்துக் கொள்கிறார்கள். மார்க்கத்தில் அனுமதி இல்லை.
விடுதலை போராட்டம். நான் செத்தால் தான் இதற்கு விடிவு கிடைக்கும், நான் மண்ணெண்ணெயை ஊற்றி நான் எரித்துக் கொள்கிறேன். மார்க்கத்தில் அனுமதி இல்லை. கடந்த கால விஷயங்களை நாம் கொஞ்சம் சிந்திக்கிறோம். ஒரு நேரத்தில் துனிசியா நாட்டில் ஜெயினுல் ஆபிதீன் என்ற ஒரு குறுமைக்கார ஒரு பிரதமர் இருந்தார். 2010 ஒரு இளைஞர் தீக்குளித்துக் கொண்டார். அல் ஃபுவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் தீக்குளித்துக் கொண்டார். அதற்கு பிறகு பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது. அவர் நாட்டுக்காக, நாட்டில் வேலைவாய்ப்பின்மை இருக்கிறது, சரியான முறையில் நாட்டிலே எந்த விதமான சுதந்திரமும் இல்லை, அடக்குமுறையாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஒரு 26 வயது இளைஞர் தன்னை எரித்து கொண்டார். முஸ்லிம் இளைஞர். இது சார்ந்த ஒரு பத்துவா எகிப்தில் இருக்கக்கூடிய அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் கேட்கப்பட்டது. அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் உள்ள உலமாக்கள் சொல்வார்கள், தேசிய போராட்டமாக இருந்தாலும் தற்கொலைக்கு அனுமதி கிடையாது. இஸ்லாத்திலே தற்கொலை என்பது வன்மையாக கண்டிக்கப்பட்டது. அவர் செய்தது தவறுதான் என்று சொன்னது. நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்கா ஈராக்கில் மிகப்பெரிய கொடுமையை ஏற்படுத்தியது. அமெரிக்க இராணுவம் ஈராக்கில் இருக்கக்கூடிய பெண்களை வன்கொடுமை செய்தது, பாலியல் பலாத்காரம் செய்தது. பெண்கள் கதறி ஓடினார்கள். அப்பொழுது அங்கிருந்த பெண்களில் சிலவர்கள் கேட்டார்கள், பத்துவா கேட்டார்கள், எங்களால் இந்த இராணுவத்திற்கு இரையாக முடியவில்லை, நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா? எகிப்தில் இருக்கக்கூடிய அஸ்ஹர் பல்கலைக்கழகம் சொன்னது, உலமாக்கள் சொன்னார்கள், முஃப்திகள், நிச்சயமாக தற்கொலைக்கு அனுமதி இல்லை, வாழ்ந்து ஆக வேண்டும். அல்லாஹ் கொடுத்த ரூஹ், வாழ்தல் என்பது உரிமை அல்ல, வாழ்ந்து ஆக வேண்டும் என்பது கடமை. இறைவன் நமக்கு நாம் நாடியதை வாழ்க்கை கொடுக்கல. அல்லாஹ் எதை நாடி இருக்கிறான் அந்த வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறான். யார் உயரமா இருக்கணும், யார் குட்டையா இருக்கணும், யாருக்கு என்னென்ன நோய் இருக்கணும், இவருடைய தோல் சிவப்பா இருக்குமா வெள்ளையா இருக்குமா, எதுவும் நாம் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திற்கு வரல. பிறப்பும் வாழ்க்கையும் அல்லாஹ் கொடுத்தது. உயிரை எடுப்பதும் அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது. தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் பொழுது அல்லாஹ்விற்கு கோபம் ஏற்படுமே தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை சொன்னார்கள். எப்படி இந்த உலகத்தில் அவர் தற்கொலை செய்து கொள்வாரோ அதே போன்ற வேதனை நாளைக்கு மறுமையிலும் இருக்கிறது. சோதனைகளை என்ன செய்யணும்? தாங்கிக் கொள்ளணும். இந்த உலகத்துல சோதனைகள் நிறைய வரும். தற்கொலை தடுத்ததற்கான இஸ்லாம் கூறும் காரணங்கள் மிக முக்கியமானது. சோதனைகள் எவ்வளவு வந்தாலும் சரி அதை நாம் நன்மை என்று நமக்கு சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒருத்தருடைய காலில் முள்ளு குத்துது, அந்த முள்ளு குத்துன எவ்வளவு பெரிய கஷ்டம் அவருக்கு ஏற்படும், அந்த கஷ்டத்துக்கு கூட அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டம், இன்னொரு ஹதீஸ்ல வரும், தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு காசு தொலைஞ்சு போச்சு, ஒரு 10 ரூபா தொலைஞ்சிருச்சு, உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபா தொலைஞ்சு போச்சு, பாக்கெட்டில் கை வச்சு பார்க்கிறார், ஒரு பரேஷன் ஏற்படுது, ஆஹா நமக்கு வச்சிருந்த காசு தொலைஞ்சு போச்சு. இந்த பரேஷன், இந்த கவலைக்கு நாளைக்கு மறுமையில நன்மை இருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனையின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், எனக்கு கடுமையான நோய் நொடி இருக்கிறது, என்னால் என்ன செய்ய, இதுக்கு மேல உயிர் வாழ முடியாது, என்னுடைய குடும்பத்தாருக்கு தொந்தரவாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய இந்தியாவில் இன்னும் கர்ண கொலைக்கு அனுமதி இல்லை. யாராவது எழுதி கொடுத்து எனக்கு கர்ண கொலை பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டாங்க. கருணை கொலைக்கு அனுமதி இல்லாத பொழுது, நான் உடல் ஊனமாக இருக்கிறேன், எனக்கு வருமானம் கிடையாது, கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறது, என்னுடைய மேல் அதிகாரி எனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள், காதல் தோல்வியிலே நான் துவண்டு போயிருக்கிறேன், எதற்கெடுத்தாலும் எனக்கு பயம் படபடப்பு இருக்கிறது, இந்த உலகத்திலே வாழ்வதற்கே எனக்கு பிடிக்கவில்லை, எந்த ரீதியிலும் தற்கொலை செய்து கொள்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தற்கொலை செய்தவன் பாவி, காஃபிர் அல்ல. இந்த இடத்துல நம்ம சட்டத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஒரு தடவை துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் யாரென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாக ஹிஜ்ரத்துக்கு அழைத்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போக வேண்டிய இடம் மதீனாவாக இருப்பதினால்
அந்த ஹிஜ்ரத் என்ற ஒரு பெரிய விஷயம் அன்சாரிகளுக்கு சொந்தமானதால் துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை அழைத்து போகல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு போன வழியிலே போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அடைஞ்சிக்கிட்டாங்க. அவங்களோட துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட இன்னொரு மனிதர் ஒருத்தர் வந்தார், ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார். வந்தவர் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த குளிர் தாங்க முடியாமல் மணிக்கட்டை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். குளிர் தாங்க முடியல, சரியான குளிர் இருக்கிறத விட, இந்த குளிர்ல இருக்கிறத விட நம்ம செத்துடலாம் சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, மணிக்கட்டை அறுத்து இறந்து விட்டார். இப்பொழுது இறந்து அடக்கம் செய்ததுக்கு பிறகு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கனவிலே வருகிறார், கனவுலே பார்க்கிறார்கள். அதாவது அந்த மனிதர் மற்ற முகம், கால், உடம்பு எல்லாம் பிரகாசமானதாக அழகானதாக இருக்கிறது. அவருடைய கையும் மட்டும் மூடியதாக இருக்கிறது. கனவுல பார்க்குறாங்க துஃபைல் ரலியல்லாஹு தஆலா. இப்போ துஃபைல் ரலியல்லாஹு கேட்குறாங்க, உன்னுடைய ரப்பு என்ன செஞ்சா அவங்கள அப்படின்னு. அல்லாஹ் என்னை நல்ல விதமாக வச்சிருக்கிறான். சரி, கையே மூடி இருக்குது. இல்லை, இந்த கையை மட்டும் அல்லாஹ் என்னை சரி செய்யலை, நான் கையை அறுத்துக்கிட்டதுனால கையை மட்டும் சரி செய்யலை. நான் ஹிஜ்ரத் செய்ததின் காரணமாக அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டான். ஆனால் கையை மட்டும் என்ன செய்யலை, சரி செய்யலை என்று அவர்கள் சொல்லுவார்கள் கனவில. இந்த கனவில கண்ட விஷயத்தை துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடன் அந்த மனிதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம வாலிதைஹி வஃபிர், யா அல்லாஹ்வுடைய ரெண்டு கையையுமே என்ன செய்ய நீ மன்னிச்சிடு அப்படின்னு துஆ செஞ்சாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. இந்த ஹதீஸை நம்ம ரொம்ப சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்ப ஹிஜ்ரத்துங்கிறது எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தியாகம் செஞ்சு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன இந்த ஹிஜ்ரத் என்ற மிகப்பெரிய தியாகம் எல்லாத்தையும் மன்னிச்சிடும். ஆனா இவள் தற்கொலை செய்து கொள்வதை மன்னிக்காது. ஆனா இந்த இடத்துல ஹதீஸை நாம் பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கையையும் மன்னிக்கணும் துஆ செஞ்சிருக்கிறாங்க. தற்கொலை செய்தவருக்கு தொழுகை இருக்கிறதா, தற்கொலை செய்தவருக்கு என்ன செய்யலாமா, அவருக்கு துஆ செய்யலாமா? இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய இமாம்கள், குறிப்பாக ஹனஃபி இமாம்கள், ஹதீஸ்களை வல்லுநர்களை சொல்லித்தரக்கூடிய செய்தி இதுதான். ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது, தற்கொலை செய்து கொண்டு இறந்த ஒரு மையத்தை கொண்டு வரப்படுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில். வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சுட்டு சொல்றாங்க, நான் இதுக்கு தொழு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு விளக்கமாக முஸ்லீம் ஷரீஃபினுடைய ஷரஹ் எழுதக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தொழ வைக்கவில்லை என்றுதான் சொன்னார்கள், அந்த மனிதருக்கு சஹாபாக்கள் தொழ வைத்தார்கள் என்று எழுதுகிறார்கள். நசையிலே எப்படியே வருகிறது, நசை ஹதீஸ் கிதாப்ல அன அம்மா அன ஃபலா உஸல்லி அலைஹி, அம்மா அன ஃபலா உஸல்லி அலைஹி, ஸல்லல்லாஹு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. தற்கொலை செய்து கொண்டு வரப்பட்ட நபருக்கு ஸல்லல்லாஹு இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க, நான் தொழ வைக்க மாட்டேன். தெளிவாகவே இருக்குது ஹதீஸ்ல. சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோமா இல்லையா, நான் போக மாட்டேன், இந்த நிகழ்வுக்கு நான் போக மாட்டேன். இப்போ யாராவது என்ன செய்வாங்க, நிகழ்வுக்கு போவாங்க, ஏதாவது மற்றவர்கள் என்ன செய்வார்கள், போய் வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எச்சரிக்கைக்காக வேண்டி மக்களுக்கு இது மிகப்பெரிய பாவம், தண்டனைக்குரியது, தற்கொலை செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக இதற்கு நான் தொழ வைக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழ வைக்கக்கூடிய அந்த சிறப்பு இல்லாமல் போனது. சஹாபாக்கள் தொழ வைத்தார்கள் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹ் கிதாபில் எழுதுகிறார்கள். இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கும் பொழுதும் துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு வந்த அந்த நபருக்கு தற்கொலை செய்து கொண்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்று அந்த முஸ்லீம் ஷரீஃபில் வரக்கூடிய அந்த அறிவிப்பை வைத்து இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஒருத்தர் தற்கொலை செஞ்சிட்டாரா, சக முஸ்லீமை போல் அவருக்கு எல்லா மரியாதையும் செய்யணும், அவரை குளிப்பாட்டுவது, தொலை வைப்பது எல்லாம் செய்யணும். அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா அந்த விஷயம் நம்ம தலையிடக்கூடாது. அவரை பற்றி குறையும் சொல்ல தேவையில்லை, அவரை பற்றி நிறையும் சொல்ல தேவையில்லை. தற்கொலை என்பது பாவம்தான். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் என்ன மரியாதை வழங்க வேண்டுமோ அந்த மரியாதையை வழங்க வேண்டும். அவருக்கு கஃனிட வேண்டும், தொலை வைக்கப்பட வேண்டும், மஸ்ஜிதுடைய முஹல்லாவுடைய கபர்ஸ்தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. ஆனால் இந்த தற்கொலையை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிரந்தரமான முறையில் அவங்க வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி தர்றாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும்.
இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருப்போம், நாளைக்கு மறுமையிலையும் போய் கஷ்டப்படக்கூடாது. ஒருத்தன் வந்து தற்கொலை செய்து கொள்கிறான்னு சொன்னால் ஏதோ ஒரு சிரமம் அவனுக்கு இருக்குது, அந்த சிரமத்துல இருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் தற்கொலையை மேற்கொள்றான். ஆனால் நாளைக்கு மறுமையில போய் அவன் எப்படி இந்த உலகத்துல தற்கொலை செய்து கொண்டானோ அதே போன்று வேதனை நரகத்துல இருக்கும் என்று பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். மன உளைச்சல் மிக முக்கியமாக சொல்லப்படுது. ஒருத்தர் மன உளைச்சல் வந்துச்சுன்னு யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய குடும்பங்களை யாருக்கு மன உளைச்சல் நம்ம உண்டு பண்ணக்கூடாது. அதிகமான தற்கொலைகள் பார்க்கும் பொழுது ஆய்வுகள் சொல்லித் தருகிறது, அதிகமான நேற்று இரவுலேருந்து மன உளைச்சலே இருந்தாரு, நேற்று காலையிலேருந்து மன உளைச்சலே இருந்தாரு. இந்த மன உளைச்சல் இருக்கிறதே யாரும் ஏற்படுத்தக்கூடாது. இன்னைக்கு உடைய இளைஞர்கள் மிக விரைவாக என்ன செய்யறாங்க, ரொம்ப ஸ்பீடா என்ன செய்யறாங்கன்னு இந்த வேலையை செஞ்சுறாங்க. ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஆங்காங்கே சில விஷயங்களை கேட்கும் பொழுது ஒரு சின்ன சோதனைகளை தாங்க முடியாத பொறுமை இல்லாத இளைஞர்களாக உருவாகி கொண்டு வருகிறார்கள். முதல்ல நம்ம இந்த விஷயத்தில் தப்பிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை, காசு பணம், பொருளாதாரம், ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கலாக்கதிரின் விதியின்படி தான் நடக்கிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியா விதியை அல்லாஹ் வைக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதி, ஒவ்வொரு மனைவி மக்கள், ஒவ்வொரு பொருளாதாரம், வியாபாரங்கள். எனக்கு அல்லாஹ் இதை கொடுத்துருக்காங்கிறத நம்ம என்ன பொருந்தி கொள்ளணும். யார் அப்படி பொருந்தி கொண்டார்களோ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரவே வராது. அடுத்தவர்களை பார்ப்பது, அவரை கொண்டு நான் வளர வேண்டும் என்று நினைப்பது நமக்கு ஒரு உற்சாகத்திற்காகவே நினைக்கலாமே தவிர, அவரை மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நினைக்கலாமே தவிர, ஆக அவருக்கு இப்படி கிடைத்திருக்கிறது, எனக்கு என்ன அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எனக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள் சரி, ஒரு வேலை வாய்ப்பு எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்து அதை போன்று நான் என்னுடைய வாழ்க்கை இல்லையே. நம்ம சம்பாரிச்சு நம்முடைய மனைவிட்ட போய் காசு பணம் கொடுக்குறோம், பொருள்கள் வாங்கி கொடுக்குறோம். அந்த பொருளையும் அந்த காசு பணத்தையும் நம்முடைய மனைவி மக்கள் நீங்க வாங்கிட்டு வந்தது நல்லா இருக்கு என்று பொருத்தத்தோடு அதை எடுத்துக்கொண்டால் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரிதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்கான். அல்லாஹ் இவருக்கு இவ்வளவு, இவருக்கு இன்ன ட்ரெஸ்ஸு, இந்த மனைவி, இத்தனை மக்கள், இவ்வளவு பொருளாதாரம், இந்த வியாபாரம் அல்லாஹ் கொடுத்தது. அது எனக்கு பிடிக்கல, நான் என்ன செய்யறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று புலம்புவோமே ஆனால் அது அல்லாஹ்வை நம்ம உதாசீனப்படுத்துவதற்கு சமம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கு கீழுள்ள மக்களை பாருங்க. யார் நமக்கு கீழுள்ள மக்களை பார்க்குறோமோ கண்டிப்பா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு மேலுள்ள மக்களையே பார்க்குறோம். அவர் என்ன செஞ்சிட்டாரு, வீடு கட்டிட்டாரு, அவர் வந்து கார் வாங்கிட்டாரு, அவர் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, அவர் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறாரு. எவ்வளவுதான் நம்ம உலகத்திலே முட்டி மோதினாலும் அல்லாஹ் ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கிறான். இவனுக்கு இவ்வளவுதான் பொருளாதாரம் கிடைக்கும், அதை தவிர்த்து ஒரு ரூபா கூட கிடைக்கவே கிடைக்காது. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நாம் வழங்கி இருக்கிறோம். ரிஸ்க்குங்கிறது நாம வழங்குறது. இப்ப சோதனைகள் என்பது பொறுமை வேண்டும். யாருக்கு சோதனைகள்ல பொறுமை இல்லையோ அவங்கள சீக்கிரம் இந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயம், போதை தடுமாற்றங்கள். மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். போதை தடுமாற்றத்தில் ஒருவர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் அது. ஒன்னு இருக்கு மன உளைச்சல், இன்னொன்று போதையின் காரணமாக இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு சீரழிந்து சின்னாபின்னமாக ஆகி கொண்டிருக்கிறது. போதையினுடைய தடுப்பு எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கத்தான் செய்யறாங்க. இந்த போதையினால் எவ்வளவு பிரச்சனை வருது, உடல் ரீதியாக எவ்வளவு பிரச்சனை. சமீபத்தில் ஒரு 6 மாசத்துக்குள்ள நமது பகுதிகளிலேயே அதிகமான நபர் போதையின் காரணமாக நோய் வந்து இறந்து போயிருக்கிறார்கள். நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. அல்லாஹ் பாதுகாக்கும். நோய் வந்து நம்மளால் போதைக்கு அடிமையாகி நோய் வந்து அதன் காரணமாக இருக்கிறதும் அதுவும் ஒரு வகை தற்கொலையை போன்றது தான். ஒருத்தர் என்ன செஞ்சார், போர்ல ரொம்ப வேகமா போர் செஞ்சுக்கிட்டே போனார், ரொம்ப வேகமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரை பார்த்து சொன்னாங்க, இவர் நரகவாதி அப்படின்னு சொன்னாங்க. போர்ல ரொம்ப வேகமா எதிரிகளை காஃபிர்களை வெட்டி வீழ்த்தி கொண்டே போனார், வேகம் உற்சாகமா போர் செய்து கொண்டு போனார். சஹாபாக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் நரகவாதி என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளவு வீர தீரமாக போர் புரிந்து கொண்டிருக்கிறார், இவர் ஷஹீதானார், எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை வந்து இவங்களை எப்படி வந்து நரகவாதின்னு சொல்றாங்க? ஒரு சஹாபி
அந்த மனிதரை பின்தொடர்ந்து கொண்டே போனாங்க. எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் போனாங்க. கடைசியாக எல்லா இடத்துலையும் வீர தீரமாக போரிட்டு நிறைய படுகாயங்கள் அவருக்கு ஏற்பட்டது, நிறைய படுகாயங்கள். கடைசியாக அந்த காயங்களுடைய வலியை தாங்க முடியாமல் தன் கையில் வைத்திருந்த கத்தியை அப்படியே நட்டு வைத்து தன்னுடைய நெஞ்சை அது மேல வைத்து என்ன செய்துட்டார், இறக்கி கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். இதை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் இப்படி நடந்து போச்சு. அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் சொர்க்கத்துடைய செயல்களா செஞ்சுக்கிட்டே போவார், வெறும் நன்மையா செஞ்சுக்கிட்டு போவார். அவருடைய கடைசி நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, நரகத்துடைய செயலை செஞ்சு நரகத்துக்கு போயிடுவார். மிக முக்கியமான ஹதீஸ், எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். நல்ல அமல் செய்வார், தொழுவார், நோன்பு வைப்பார், ஜக்காத் கொடுப்பார், எல்லா விதமான நன்மைகளும் செய்வார். கடைசி நேரத்தில் நரகத்துக்குரிய அமல்களை செய்து நரகத்துக்கு போய் விடுவார். அதே போன்று தான் ஒருத்தர் நரகத்துக்குரிய அமல்களா செஞ்சுக்கிட்டே வருவார். அவருடைய இறுதி நேரத்தில் சொர்க்கத்துக்குரிய அமலை செய்து சொர்க்கத்துக்கு சென்று விடுவார். இதிலிருந்து விளங்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? முடிவு நம்ம கையில இல்லை. யாருக்கும் முடிவு நம்ம சொல்ல முடியாது, யாருக்கும் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. தற்கொலை விட்டு தவிர்த்து கொள்வது அவசியம், மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. அதே நேரத்தில் அவருக்கு துரு வைக்க கூடாது, அந்த அளவுக்கு தூக்கி போடக்கூடிய ஒரு சடலம் கிடையாது. ஃபிக்ஹ்ல நமக்கு என்ன சொல்றாங்களோ, ஹதீஸில் ஆய்வுசில் நமக்கு எதை சொல்லித்தராங்களோ நிச்சயமாக அதை நிறைவேற்றணும். நாளைக்கு அதில் நம்ம ஒதுங்கி கொண்டால் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் குற்றம் நமக்கு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருத்தர் மனநிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை பொருந்திக்கிட்டா போதும், என்ன கொடுத்திருக்கிறான் அதை பொருந்தி கொண்டா போதும். ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் நம்முடைய வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். யாராருக்கு எப்பப்போ எக்ஸ்பைரி டேட்டுன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கா, நாளைக்கு இருக்கா, ஜும்மாவுக்கு பிறகு இருக்குதா, அசருக்கு பிறகு இருக்கா, இன்னும் ஒரு வருஷம் இருக்கான்னு தெரியாது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவான காலகட்டம் தான். அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது போன்ற மன உளைச்சலில் தப்பிக்கிறதுக்கு பள்ளிவாசலுடைய தொடர்புங்கிறது மிக முக்கியம். இன்னைக்கு தொழுகையும் திக்ரும் பள்ளிவாசல் தொடர்பும் இருந்தால் இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு வரவே வராது, விரக்திக்கு போகவே மாட்டோம், எந்த ரீதியான விரக்தியும் நமக்கு வராது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சமுதாயத்தை இது போன்ற தற்கொலை போன்ற மோசமான காரியங்களை விட்டு முழுமையான முறையில் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.